ரஷ்ய படைகளோட முன்னேற்றத்தை உக்ரைன் தரப்புல திரும்பவும் உறுதி செஞ்சிருக்காங்க. ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் டீப் ஸ்டேட் அது போக உக்ரைனோட மீடியாக்கள் அவங்க தரப்புல இருந்தே கிளைம் பண்றாங்க. ரஷ்யா அவங்களோட பொசிஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பால்டவுகா பகுதி இந்த செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ரோசியா ஒப்லாஸ்ட் இருக்கு. ஸோ அந்த பகுதிகளில் ரஷ்யாவோட படைகள் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க, முன்னேறி இருக்கிறாங்க படைகள். அது போக கொத்லனி அப்படின்ற ஒரு சின்ன செட்டில்மெண்ட் இது டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் நோவோ கொர்னேவ்கா ஸோ இந்த பகுதி டொனஸ்க் ஒப்லாஸ்ட் இருக்கு. ஸோ அந்த பகுதிகளிலும் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி இருக்கிறதா உக்ரைனோட மீடியாக்கள் தரப்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உக்ரைன் டீப் ஸ்டேட் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட முன்னேற்றம் அப்படிங்கிறது களத்தில் எப்பவும் போல இருந்துட்டு தான் இருக்கு. அட் த சேம் டைம் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் உக்ரைனோட பல பகுதிகளில் நடக்குது. திரும்பவும் 9, 7, 7, 8, 9, 10, 11 அப்படின்றது போல தொடர்ந்து இந்த ஒடெசா ஒப்லாஸ்ட்ல அட்டாக் நடந்துட்டே இருக்கிறதுனால எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமா பாதிப்படைஞ்சிருக்கு. திரும்பவும் அட்டாக் பண்ணதுனால 50 டவுன்ஸ் வில்லேஜஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பவர் இல்லாம பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறத போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸ்லோவா ரெடி பண்ணிட்டு இருக்கிறதாவும் உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹெவியா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விண்டரோட ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் உக்ரைன்ல இருப்பாங்களா, இல்ல உக்ரைன் விட்டு வெளியேறுவாங்களா, இல்ல உக்ரைனோட மேற்கு பகுதிகளுக்கு உள்ள போவாங்களா, இல்ல மேற்கு நாடுகள் உக்ரைனோட மேற்கு பகுதியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஏன்னா இப்ப திரும்பவும் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேசிக்கிறாங்க. இந்த பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வேலைகள் அதுக்கான விஷயங்களை நாங்கள் பேசிக்கிறோம். கோஆபரேஷன் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு உக்ரைனோட அமெரிக்காக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் இருதரப்புலையும் இந்த ட்விட்டரு இதுலலாம் வந்து பார்த்தா நல்லா பேசிக்கிற மாதிரி இருக்கு. இருதரப்புலையும் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உக்ரைன் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் மட்டும் ஸ்டேட்மெண்ட் சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஹெவியா அட்டாக் நடக்குது. ஒரு கண்டனங்கள் கூட ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா பண்ண அமெரிக்க தரப்பு வந்து வரல. அட் த சேம் டைம் ஏதாவது சாங்ஷன் அது இதுன்னு ஏதாவது ஒன்று இருந்திருக்கணும் ஹெவியா அட்டாக் பண்றதுக்கு. ஸோ எதுவுமே நடக்கல. மேற்கு நாடுகள் கூட இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா பெருசா கண்டுக்கல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றது எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஜேம்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் நாட்டோவோட முன்னாள் செக்ரட்டரி சீஃபா இருந்தார் இல்லையா, நம்ம கூட இவர் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தோம். பைடன் அவர்களோட காலகட்டத்தில் இவங்களாம் அடிக்கடி ஸ்டேட்மெண்ட் பெருமளவில் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல ஜேம்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதாவது பைடன் அவர்கள் கூட எல்லா நேரங்களிலும் ஜெலன்ஸ்கி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணது கிடையாது. சில நேரங்களில் இரிட்டேட் ஆகிறது உண்டு. அதுவும் இவர் இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடா வந்து எங்கிட்ட வந்து பேசிக்கிறாரு. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் யார் தெரியுமா, அமெரிக்கால பிரபலமா சொல்லுவாங்க இல்லையா, அது போலதான் பெயின் இந்த டேஷ். நீங்க அந்த வேர்டை நான் ஹைலைட் பண்ணி இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்களே பார்த்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள் முத்தம் கொடுக்க இருக்காரு அப்படிங்கிறது போலாம் சொன்னார் இல்லையா, இதே டேஷ் வேர்டில் வந்து முத்தம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இந்த அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருமளவில் பிடிக்கும் போல தெரியுது. என்னமோ தெரியல, அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது போல எல்லாரும் இந்த வேர்டை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க அமெரிக்காவோட தலைவர்கள்லாம். எப்படியோ ஸ்டோல்டன்பர்க் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி சொல்லிக்கிறாரு. இப்போ இருக்கக்கூடிய நபரும் திருப்பி வேற மாதிரி பதவியில் இருக்கும்போது ஒரு மாதிரி, பதவியில் இல்லாத போது வேற மாதிரியா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அமெரிக்கா உண்மையாலுமே என்ன ட்ரம்ப் அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எகெயின்ஸ்டா தான் இருந்தாரு. ஏதோ டாமஹாக் மிசைல் அது இதுன்னு சொல்லிட்டு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது என்ன ஏதுங்கிறது பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம உக்ரைன் அந்த அளவுக்கு ரெடியா இருக்காங்களா? இப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க, ஆயுதங்கள் கொடுக்குறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா உக்ரைன்ல பல வகையான ஊழல்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஊழல்கள் பலதும் நம்ம சேனல்ல பார்த்துருக்கோம். இப்போ அந்த வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாயர்ஸு, இந்த ப்ரொசிக்யூட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கலாம் ஊழல் அதிக அளவில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஊழல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு சில நபர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நார்மலாக நடக்கிற விஷயம் தான். பட் ஆனால் இப்போ இது பெருசாக ஆகுது அப்படிங்கும்போது உக்ரைன் வந்து போரில் இருக்காங்க. இதில் போரில் இருக்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்கன்றது ரெண்டாவது. ஆனால் இவங்க எல்லாரும் ஊழல் பண்ணாலே டாலரில் தான் பண்ணுறாங்கன்றது நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய ஹைலைட். அவங்களோட நாட்டு காசுல கூட இவங்களும் ஊழல் பண்றதில்ல. திரும்பவும் $3.5 மில்லியன் அளவுக்கான ஊழல் பண்ணக்கூடிய தொகையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாயர்ஸு
இவங்க கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணிக்கிறதா உக்ரைனோட NABU இருக்கிறாங்க இல்லையா, நேஷனல் ஆன்டி கரப்ஷன். ஸோ சமீபத்தில் கூட இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணதுக்கு திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் வீடியோ ப்ரூஃப் ஆதாரம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கையங்களமாக வந்து பிடிச்சிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, கார் இன்ஜின் இருக்கு இல்லையா, ஸோ இன்ஜின்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா காசை மறைச்சு வச்சு எடுத்துட்டு போகிறாங்க. எல்லாம் டாலர் தான். சொந்த காசு, சொந்த நாட்டோட காசு யாரும் யூஸ் பண்றது இல்ல, எல்லாமே அமெரிக்கா டாலர்லயே பண்றதுனால எல்லாம் அமெரிக்கால செட்டில் ஆனன்னு திட்டம் போட்டாங்களா என்னமோ தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு ஊழல்கள் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க இல்லையா. இதுல ரூஸ்லாண்ட் கொல்ஷங்கிஸ்கி அவர்கள், ஸோ இவர் யாருன்னா ராடா இருக்குல்ல, நம்ம எப்படி பார்லிமெண்ட்டுக்கிறோம், ஸோ அது போல. ஸோ ராடாவோட டெபுட்டி சேர்மனா இருக்கிறவர், இவர் தரப்புல இருந்து மீடியாக்கள்ல பேசும்போது, அதாவது ராணுவத்துக்கு சம்பளம் தரணும், ராணுவத்தில் இருக்கிறவங்கள யாரு, நம்ம நாட்டுக்காக போராடுறோம். ஆனா இந்த நாட்டுக்காக போராடுறதுக்கு விருப்பம் இல்லாம இந்த நாட்டுல இருந்து தப்பி ஓடியவர்கள் இருப்பாங்க இல்லையா, இப்ப அந்த நாட்டுக்கு விசுவாசமாவும் இல்லை. இந்த நாட்டுல சம்பாரிச்ச காசெல்லாம் அவங்களுக்கு எதுக்கு? அதனால எல்லா காசையும், இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போயிருப்பாங்க இல்லையா, அந்த எல்லா காசையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ராணுவத்துக்கு சம்பளமா கொடுத்துடலாம் இல்லையா அப்படிங்கிறதோட இவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது நாட்டுக்காக சண்டை பிடிக்கிறாங்க, அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா நாட்டுக்காக சண்டை பிடிக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட ஊழல், ஊழல் பண்ணி பணக்காரங்களா இருக்கிறவங்களாம் தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பதவியில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சண்டை பிடிக்க விருப்பம் இல்லாத சில நபர்கள் நாடுகள்ல இருப்பாங்க இல்லையா, இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போயிருப்பாங்க இல்லையா, இப்ப அவங்களோட காசு எதுக்கு உக்ரைன்ல இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைன்ல இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சம்பாதிக்கிற காசு எல்லாமே வரி பணத்துக்கே சரியா போயிருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். உக்ரைன்ல இன்னும் என்ன மாதிரியான முடிவுகள், சட்டம்லாம் கொண்டு வர போறாங்க, என்ன நடக்க போகுதுங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஆனா உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா 8 கால் பூச்சிகள் இருக்கு இல்லையா, அது பயங்கரமா இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 8 கால் பூச்சி, போர் சூழல், இந்த வெடிகுண்டு இது போல விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் இருக்கிறதுனால என்னமோ தெரியல, இந்த 8 கால் பூச்சியில வந்து பண்ண நீளமா வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் விஷத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய இதா இருக்கு, மனிதர்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய 8 கால் பூச்சிகள் அப்பார்ட்மெண்ட்டு இது போல பகுதிகளில், மக்கள் வாழும் பகுதிகளில் அதிகமா உயிர் வாழ அதிகமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு, அது இன்க்ரீஸா வளருது, பெருசா வளருது அப்படிங்கிற சொன்னாங்க. நான் முன்னாடி ஒரு படம்லாம் இருக்கும்ல, 8 கால் பூச்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து சுத்தி சுத்தி அமெரிக்காவில், முன்னாடி நான் சின்ன பையனா இருக்கும்போது நினைக்கிற ஒரு படம் வந்தது. அந்த படம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது போல இவங்க இவங்க எக்ஸ்பிளைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வருது. ஏன்னா இது போல இது ஸ்பைடர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கெல்மிட்ஸ்கி, ரிவைனி, சாப்ரோசெஷியா, மிக்கலேவ்கா, வின்செஸ்யா, ஸோ அந்த கீழே இருக்கக்கூடிய பெல்ட் தெற்கு பகுதிகளில் அதிகமா இருக்கு 8 கால் பூச்சிகள் அப்படிங்கலாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நிறைய கண்டுபிடிக்க முடியுது, அதிகமா இருக்கு, நார்மலா இருக்கிறத விட அதிகமா இருக்கு, அதுவும் வீடுகள், அபார்ட்மெண்ட்ஸ்ல, வீதிகள்லாம் ரொம்ப அதிக அளவில் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்னால எந்த அளவுக்கு உக்ரைன் பாதிப்படையுது, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, ரஷ்யா ஹெவி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது பத்தாதுன்னு அந்த பகுதிகளில் வெள்ளம் வேற வந்துச்சு. இப்போ இது போல ஸ்பைடர்ஸும் வருது அப்படிங்கும்போது சிக்கல், இழப்புக்கு மேல இழப்பு, இக்கட்டான சூழ்நிலை இந்த தெற்கு பகுதிகளில் உண்டாயிட்டு இருக்கு. ஏதாவது சோதனை பண்ணியிருப்பாங்களா இல்லை வேற ஏதாவதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு, வெயிட் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ களத்துல நம்ம பல்வேறு வகையான ட்ரோன்கள் பார்த்துருப்போம். இந்த கேபிள் ட்ரோன்கள் இது போல பல விஷயங்கள் பார்த்துருப்போம். இப்போ தெத்தர் ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல யூகேவோட டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உக்ரைனில் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதில் என்ன அப்படின்னா, இந்த ட்ரோன்கள் வந்து டிராவல் பண்ணி போகிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை, இப்போ களத்தில் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கக்கூடிய ட்ரோன்கள், ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய நபர்களுக்காகவே. என்னன்னா இது போல ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிளில் கனெக்ட் ஆகிருக்கும், 100 மீட்டர் உயரத்தில் வந்து பார்த்தா பறந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சொல்லி நம்மளையா சூப்பர் சோல்ஜர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் களத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இதை சுற்றி, அந்த ஏரியாவை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுறதுக்கு இது போல ட்ரோன்களை ஃபிக்ஸ்டு ஒரு உயரத்தில் வந்து பார்த்தா கண்டினியூஸாக பறந்துக்கிட்டே இருக்கும். 100 மீட்டர் உயரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது லாங் டேர்மாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதில் பேட்டரி வேணும், ஏன்னா ரொம்ப லைட் வெயிட், பேட்டரி வேணும், அது இதுன்னு எந்த ஒரு நீடும் இல்லை. இது கேபிள் அப்படிங்கிறதுனால சார்ஜ் இதுலேயே போய்க்கலாம். ஸோ இதுதான் அட்வான்டேஜ் இந்த கேபிள் ட்ரோன்களில். என்னன்னா பேட்டரி வேணும் அப்படிங்கிற நீட் இல்லை, பேட்டரி இல்லை அப்படின்னாலே அந்த ஒயர் மூலியமா போகுதுனாலே ஆப்ரேஷன் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள்னால இருந்துகிட்டே இருக்க முடியும். கட்டார வரைக்கும் கரண்ட் சப்ளை கட்டார வரைக்கும் இது ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா ட்ரோனு.
அதனால தான் வெயிட்டிங் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது போல ரஷ்ய தப்பு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு இடத்துல போய் உட்கார வச்சுட்டாங்கன்னா அது வெயிட் ஆகிட்டே இருக்கும், கேமராலும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், பவர் போயிட்டே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. ஸோ எப்போ வந்து அந்த ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் வராங்களோ அந்த டைம்ல போய் அடிச்சா மட்டும் போதும் இல்லையா? ஸோ இது போல வேலைகள் இருக்குது இல்லையா? அது போல தான் இதுவும். ஸோ பேட்டரியே கிடையாது. ஸோ வெயிட்லெஸ் ட்ரோன்கள், பேட்டரி இல்லைனாலே வெயிட் கம்மியாயிரும். அதிகமான எடை இருக்கக்கூடிய வெடிமருந்துகளை எடுத்துட்டு போக முடியும் நார்மலாக அந்த ரஷ்யா யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ இந்த பிரிட்டன் டெக்னாலஜியில் எப்படின்னா 100 மீட்டர் உயரத்தில் பறந்துகிட்டே இருக்கும், பேட்டரி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஸோ அப்படி கண்டினியூஸாக பறந்துட்டு இருக்கும்போது 48 மணி நேரத்துக்கு மேலே கூட பறக்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து சர்வேலன்ஸ் அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, ரஷ்ய வீரர்கள் முன்னேறாங்களா, அஃபென்சிவ் ஆபரேஷன் வர்றாங்களா, நம்ம வீரர்கள் சேஃபாக இருக்கிறாங்களா, எப்படி வெளியே வந்து என்ன சூழ்நிலை இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், வெளியே போகலாமா வேண்டாமான்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பண்ணால் உக்ரைனோட வீரர்களுக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து மேலேயே பறந்துட்டு இருக்கும், அதுவும் 100 mbps ஸ்பீடில் ஒயர்டு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுனால ஜாமிங்லாம் பண்ண முடியாது. இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லாம் எந்த ஒரு விஷயத்துலையும் வேலை செய்யாது, கட் பண்ணி விட்டாதான் உண்டு. மற்றபடி அதுவும் இந்த களத்திலேயே வீரர்களுக்கு ஃப்ரண்ட் லைன் இருக்கிற வீரர்களுக்கு சுற்றி என்ன நடக்குன்ற சரௌண்ட் வியூ வந்து பண்ணால் கிடச்சிட்டு இருக்கு. முதல்லலாம் வந்து ஒரு சிசிடி கேமராலாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் தான் பார்க்க முடியும், பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் தான் பார்த்துட்டு இருக்க முடியும். அது ரஷ்யா வந்து அடிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற போல இருந்தது இல்லையா? ஆனால் இப்போ இது போல் ட்ரோன்கள் இருக்கனால வெறும் 13 கிலோகிராம் தான் தொடர்ந்து பறந்துக்கிட்டே இருக்கும். பேட்டரி பற்றி கவலை இல்லை. 48 மணி நேரத்துக்கு சுற்றி வர என்ன நடக்குது அப்படிங்கிறது கண்காணிச்சுட்டே இருந்தாங்கன்னா எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம், எந்த வழியா எதிரிகள் வராங்க, நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ஒரு விஷயம் உக்ரைனோட வீரர்களுக்கு கிடைக்கும். ஸோ இது போல ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க களத்தில். இது பிரிட்டனோட ட்ரோன்கள் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான யூசேஜ் இது போல ட்ரோன்களுக்கு வருது, இதெல்லாம் கை கொடுக்குதா என்ன ஏதுங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். இது போல எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஒரு சைடு இருக்கு. எஸ்டோனியா ரஷ்யாவோட சில பகுதிகளை பிடிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ பெலரூஸ் ரெடி ஆகுறாங்க. இப்போ பெலரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெலரூஸோட அதிபரான லுகஷென்கோ அவர்கள் எந்த அளவுக்கு ராணுவம் தயார் நிலையா இருக்கு வாங்க செக் பண்ணி பார்ப்போம். காம்பேட் ரெடினஸ் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இருப்பாலையா கூப்பிட்ட எல்லாத்தையும் ரெடி பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. எல்லாம் ரெடியா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை அப்படிங்கிற போல பெலரூஸ் போருக்கு தயாராகிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு எஸ்கலேஷன் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ போருக்கு தயாராகிட்டே இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த சமயத்துல உக்ரைன் நம்ம மேல தொடர் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. வழக்கம் போல வைக்கிறதா நம்மளை நோன்றதே அவங்களுக்கு வேலையா இருக்கு. அதுக்கான காரணம் ரஷ்யா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு 2456 டன்னுக்கான ஃபியூயல் வந்து கிடைச்சிருக்கு. விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபியூயல் 2024 நாங்கள் சொல்றோம். அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஃபியூயல்ல எங்க இருந்து வருது? இந்தியால இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஃபியூயல். நாங்க உற்பத்தி பண்ணல, அதை இது பண்ணி தரோம், எப்படி சொல்றது, ரிஃபைன் பண்ணி தரோம். ஸோ இந்தியாவோட ஃபியூயலை ரஷ்யாவுக்கு இந்தியா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு $12.9 மில்லியன் அளவுக்கான வர்த்தகம் நடந்திருக்கு. 49% இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. இந்தியா லார்ஜஸ்ட் சப்ளையரா மாறி இருக்குது ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குற்றச்சாட்டுகள் ரஷ்யாவோட ஏர் டாமினன்ஸ் எந்த அளவுக்கு உக்ரைன்ல இருக்கு அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சமயத்தில் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் பர்ஃபார்ம் ஆகிறதே இந்தியானால தான். ஸோ இந்தியாவோட ஆயில் கிடைக்கிறதுனால தான் ரஷ்யா வந்து எங்க மேலே குண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மேலே குண்டை போட்டுருக்காங்க. இதனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது, மேற்கு நாடுகள் அமெரிக்கா என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்க போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.